Praise the Lord. We thank and praise our living God for this time He has granted unto us to come to His holy name and word. We also praise our living God in the name of our Lord and Savior Jesus Christ. We welcome all of you in the glorious name of our Lord and Savior Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we shall also begin with the word of prayer, and for that I call upon Brother John Kennedy from Virudhunagar to open the meeting with the word of prayer. Over to John Kennedy, evangelist in Virudhunagar district, to open the meeting with the word of prayer. ஜெபம். எங்களை கிருபையால் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களாக இதே நேரத்திலே உங்களுடைய திருச்சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய வேத வசனங்களையும் உங்களுடைய சத்தியங்களையும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை பாராட்டி வருகிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதே போல இன்றும் கூட உங்களுடைய திருச்சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களோட பேச முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நாளில் உங்களுடைய செய்தியை கொடுக்க இருக்கிற அதே மாதிரி எங்களுடைய அருமையான சகோதரன் மனோஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே, பாடல் பாடுகிற நபர்களுக்காக, ஆண்டவரே, மற்ற இதை நடத்துகிறவர்களுக்காக, இதை கூடி வந்திருக்க எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்று இந்த நிகழ்ச்சியான இந்த புரோகிராமானது ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவநாமத்துக்கு மகிமையாகும். அநேக தேவ பிள்ளைகள் பிரயோஜனப்பட்டு அன்று இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஒருபடி கிறிஸ்துவுக்கு உள்ளாக சேர்ந்து ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். நேரத்தை ஆண்டு கொள்ளும். ஆரம்பம் முதல் கடைசி வரை உங்களுடைய கிருபையில கரம் எங்களை தாங்கி வழிநடத்த முடியாகவும், இந்த எலக்ட்ரிக் சாதனங்களை சரியான முறையில எங்களை இயங்கவும் கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Evangelist John Kennedy from Virudhunagar district for the prayer, opening prayer. Now we are going into the singing time. We have with us Brother Laban Thomas from Exodus TV. He is from Thiruvanmiyur Assembly. Over to Brother Laban Thomas in Chennai. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord, brother. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே இப்படியாக நான் வரவும் தேவனை மகிமைப்படுத்தவும் அடியனுக்கு தேவன் பாராட்டின இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடப்போகிறோம். பொதுவாக இப்பொழுது நம்முடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்தா எல்லா மனுஷனுமே யாராவது நம்மளை காப்பாற்றுவாங்களாங்கிற ஏக்கத்தோடு தான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு பாட்டுக்காரன் பாடும்பொழுது, பஞ்சக்காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சம் ஆனாரே, அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே என்று சொல்லி இந்த பாடல் வரிகளானது இப்படியாக போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நன்மையோ அல்லது நமக்கு ஒரு இடுக்கமான நேரமோ துன்பமான நேரமோ பஞ்சகாலமோ நோய் காலமோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய தஞ்சம் நம்முடைய அடைக்கலம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவை அர்த்தமுள்ள ஒரு பாடல், எந்த நுள்ளம் புது கவியாலை பொங்க இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த பாடல். நம்ம சேர்ந்து கூட பாடலாம். புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். முழுவதும் காத்தாரே ஓ சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுவேன். வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமைப்பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாமே சுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். உண்மையிலேயே
நித்தமும் இத்தனை கிருபைகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறதுனால அவரை கொண்டாடுகிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. நம்முடைய தேவன் மிகவும் பெரியவர். நித்தம் நமக்கு கிருபைகளை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிற பொழுது, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் எவ்வளவோ செஞ்சுருக்கிறீங்க, எத்தனையோ நன்மைகள் செஞ்சுருக்கிறீங்க, எவ்வளோ உபகாரங்கள் எனக்கு நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நான் செலுத்த போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்டுட்டு அவரே பதில் சொல்கிறாரு. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உண்மை நான் தொழுது கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரட்சகரை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு ஒருவேளை தாவீதுக்கு அந்த சிலுவையினுடைய மரணத்துக்கு முன்னாடி அவர் அப்படி எழுதினார். ஆனால் இன்றைக்கு அதை அனுபவித்து கொண்டிருக்கிற நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவரை எவ்வளவாக நம்ம அவரை துதிக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இப்பொழுது ஒரு பாட்டை பாட போகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடி உம் பாதம் தொழுகிறோம் என்ற பாடலை இப்போ பாடலாம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம், சாந்த சொரூபியன் இயேசுவே. சாரோனின் ரோஜா
ராஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்தர் சபையில் பேரின்பமே கர்த்தர் சமூகம் ஆனந்தமே பக்தர் சபையில் பேரின்பமே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம் சுத்தர்கள் போற்றும் தேவனே தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் தேவா பிரசன்னம் தாருமே தேடிவும் பாதம் தொழுகிறோம் இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே Thank you, Brother Laban Thomas, for the wonderful songs. May the good Lord continue to be with you in this all the ministries that you are involved in. May the blessed Lord be with you in the family life also. Thank you very much for the songs. We once again welcome all of you in the glorious name of our Lord and Savior, Jesus Christ. We welcome on behalf of the Kodambakkam Christian Assembly and the Gospel Literature Ministries Bookshop in Chennai. Today we have with us Evangelist Manoj Matthew from Abu Dhabi in United Arab Emirates, UAE, and we are very joyful to have him amidst us in the Zoom for the Kodambakkam 278th Kodambakkam Zoom Bible Study meeting, and we praise God for that. The topic that our dear brother has chosen is
the significance of Levitical sacrifices in the New Testament. So normally the sacrifice in the the book of Leviticus, we are a little bit averse with it because too many of norms are there. But how much it has to do with the New Testament, it is such an important factor, the Leviticus book, and let us go in depth and understand the meaning of the total concept of the Levitical sacrifices in the New Testament as well. We also have with us Evangelist Enoch from Chennai, and our dear brother has accepted my invitation, our invitation for translating the Bible study from English to Tamil. As you all know, Brother Enoch has been one of the evangelists who labored to start the Kodambakam assembly, and we praise God for that. 4 evangelists had come forward to start it, and Enoch brother was one of the evangelists. Still it is afresh in my mind, as all of us would gather in a small room to pray about it in 2018, and now it is 2021. We are in the pandemic time, and it has flourished. The assembly has gone to the Zoom meetings, Kodambakam Zoom Bible study meetings, and we praise God for that. So we welcome Brother Enoch also to this evening Kodambakam Bible study meeting. We usually start the meeting, the Bible study, with a prayer for the blessing of the meeting. I request from Karaikudi, our dear brother Nagarajan Velu, to pray for the blessing of the message over to the Karaikudi Assembly, the elder over there, Brother Nagarajan Velu. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord. Let us pray. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். பிதாவே, இந்த நாளினுடைய இந்த மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இந்த இணையவழி மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அருமையான 2 பாடல்களுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொள்ளை நோய்கள் இந்த மாதிரி வந்தாலும் அவை மத்தியிலேயும் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறீர். நம்பிக்கை மிகுந்த அருமையான அந்த பாடல்களுக்காக, அர்த்தம் புரிந்த அந்த பாடல்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பாடல் பாடின தாசனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது போல ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய தாசனை சகோதரன் மனோஜ் அவர்களை கர்த்தாவை எடுத்து நீ வலிமையாய் பயன்படுத்த வேண்டுமாய் உம்மிடத்தில் நாங்கள் வேலைகள் செய்கிறோம். பரத்திலிருந்து அவருக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும், எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸ், என்னென்ன அவர் சொல்ல வேண்டும் நினைக்கிறாரோ எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நீர் தாமே பரத்திலிருந்து அவருக்கு ஒத்தாசையை தந்து ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை உம்மிடத்திலிருந்து பெற்று எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்க ஆண்டவரே நீ உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். அது போல இந்த வேலையில கர்த்தாவே அந்த செய்தி எங்களுக்கு மொழியாக்க செய்யக்கூடிய அருமையான சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரன் ஏனோக் அவர்களையும் எடுத்து நீ வலிமையாக பயன்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு சரியான பதத்திலே மொழிபெயர்த்து கொடுக்க உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். உங்களுடைய ஆளுகை ஆண்டவரே இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் இருக்க வேண்டுமா நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். இணைப்பில் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் இந்த கிருபை கூட இருப்பதாக. எந்த விதமான ஆண்டவரே எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இல்லாதபடிக்கு எல்லாம் எங்களுக்கு சரியா கிடைக்க உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, கோடம்பாக்கம் திருச்சபைக்காக ஸ்தோத்திரம். ஜேலம் ஆண்டவரே, புக்ஷாப் ஆண்டவரே, மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பல பிரயாசங்கள் மத்தியில நேர்த்தியாக ஆண்டவரே கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் கர்த்தர் அவர்களுக்கும் சகோதரனுக்கும் வேண்டிய கிருபைகளை ஏராளமாய் நீ கொடுக்க வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் விடுவாக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா நாங்கள் வேலைகளை செய்கிறோம். யாவற்றையும் எங்கள் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Nagarajan Velu from Karaikudi Assembly. Now we are going into the Bible study over to Abu Dhabi to Evangelist Manoj Matthew, and to Chennai to Evangelist Enoch. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Greetings to you all in the matchless name of Lord and Savior Jesus Christ.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Thanks be to our God who has saved us by the blood of our Savior Lord Jesus Christ. கர்த்தர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே அவர் மீட்டுக் கொண்டதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். Thanks to God for this wonderful ministry that is continuing for last more than one year. கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை கடந்த ஒரு வருடமாக நடத்தி கொண்டு போகிறதுனாலே கர்த்தருக்கு நான் அதிகமாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். I thank the elders and Brother Santosh for the opportunity to share from God's word tonight. இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தருணம் கொடுத்த சகோதரன் மூப்பர் சந்தோஷ் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Also very happy to share the ministry along with my dear brother Enoch after a few months. அநேக மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் சகோதரன் ஏனோக் அவர்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷமாக இருக்கிறது. And I pray that may the Lord bless us abundantly tonight by the precious truth of his word. கர்த்தர் தாமே தம்முடைய வேத சத்தியங்களின் மூலமாக உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. As Brother Santosh has introduced the subject is the Levitical offerings and its significance in the New Testament. பாருங்கள், நாம் இப்பொழுது ஏற்கனவே சகோதரன் சந்தோஷ் அவர்கள் அறிவித்தது போல ஆசாரியத்துவ ஊழியம், ஆனால் அது புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய அந்த ஆசாரியத்துவ ஊழியத்தை குறித்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். We know so many things about the Levitical offerings because we hear so many messages about this. நாம் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்துல அந்த காரியத்தை குறித்து நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அநேக செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். But tonight God the Holy Spirit is leading me to talk about these offerings in the contemporary context, what is happening in our immediate circumstances. ஆனால் இப்பொழுது இந்த பலி முறைகள் எப்படி இந்த நாட்கள்ல தற்கால நாட்கள்ல எப்படி அது நடக்கிறது என்பதை நாம் இப்பொழுது சம்பந்தப்படுத்தித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். That means how can we apply these offerings to a believer's life? ஒரு பலியை எப்படி ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில சம்பந்தத்தோடு கூட செய்வது என்பதை நாம் பார்க்க போகிறோம். New Testament believers' lives, how it is connected with these offerings. பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசி இந்த பலியோடு கூட அவர் எப்படி சம்பந்தத்தோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். Before that, I want to rush through a few introductions about the offerings. முதலாவது பலியை குறித்ததான ஒரு சில முன்னுரையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். When we think about Levitical offerings, there are 5 important offerings. பாருங்கள், இந்த ஆசாரியத்துவ முறை என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இந்த பலி முறையில் 5 பலிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். And we know that it is mentioned in the first 5 chapters of the book of Leviticus. பாருங்கள், லேவியராம புஸ்தகத்துல இந்த 5 அதிகாரங்கள்ல இந்த பலியை குறித்து சொல்லி இருக்கிறது நமக்கு தெரியும். These are the things that we know. That's why I am just sharing and going forward. Like burnt offering, chapter 1. பாருங்கள், சர்வாங்க தகன பலி என்று சொல்லி பார்க்கிறோம். And chapter 2, grain or meal offering. பாருங்கள், 2வது அதிகாரத்துல போஜன பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In chapter 3, peace or fellowship offering. பாருங்கள், சமாதான பலி அல்லது ஐக்கிய பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And in chapter 4, sin offering. பாருங்கள், இந்த 4வது அதிகாரத்துல குற்ற நிவாரண பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And in chapter 5, trespass offering. 5வது அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது அங்கே trespass Malayalam adhikam. குற்ற நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, அதற்கு முன்பதாக சமாதான பலி. Okay. See, பாவ நிவாரண see here, among this, all these 5 offerings are divided into 2 categories. பாருங்கள், இந்த 5 பலி விதங்களும் 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்க முடியும். The first 3 offerings, பாருங்கள், முதல் 3 பலிகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது
burnt offering, meal offering, peace offering, they are called as sweet savor offerings. பாருங்கள், இந்த சர்வாங்க அதற்கு அப்புறமாக போஜன பலி, இந்த சமாதான பலியை நாம் பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் தேவனுக்கு சுகந்த வாசனையானதாக இருக்கிறது. And when you come to the second two, the ஆனால் sin offering and trespass offering, they are called as non-sweet savor offerings. பாருங்கள், பாவ நிவாரண பலியும் அந்த குற்ற நிவாரண பலியும் பார்க்கும் பொழுது அவைகள் அங்கே சுகந்த வாசனையான பலி என்று சொல்லப்படவில்லை. Okay, that means first three are voluntary offerings of worship. பாருங்கள், அந்த முதல் 3 பலிகளும் கூட நாம உதாரத்துவமாக கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஒரு பலியாக இருக்கிறது. And the last two are compulsory offerings for sin. ஆனால் அந்த கடைசி 2ஐ பார்க்கும் பொழுது பாவத்திற்காக கட்டாயமாய் செய்ய வேண்டிய ஒரு பலியாய் இருக்கிறது. So first three are offered by a person as a voluntary offering unto the Lord. இங்கே கர்த்தருக்காக அவராக முன்வந்து பலி செலுத்தக்கூடிய ஒரு பலிமுறைதான் முதல் 3 பலிமுறைகளாக இருக்கிறது. That's why it is called as sweet savor offerings. அதனாலதான் இதை நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் அது சுகந்த வாசனையான ஒரு பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். But last two are compulsory. Everyone must offer this offering when they come into God's presence. ஆனால் அடுத்த கடைசி 2ஐ பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய எல்லாரும் கட்டாயம் செலுத்த வேண்டிய ஒரு பலியாய் இருக்கிறது. These are the two divisions of the 5 offerings. பாருங்கள், இந்த 5 பலிகள்ல இருக்கக்கூடிய இரண்டு பிரிவுகள் இதுவைகளாகத்தான் இருக்கின்றன. Now when you look at the last two offerings, sin offering and trespass offering. பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியாகிய அந்த கடைசி 2 பலிகளை நாம் பார்க்கும் பொழுது so many people have the question, what is the difference between sin offering and trespass offering? பாருங்கள், இந்த பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் அப்படி என்ன வித்தியாசம் என்று நமக்கு அங்கே கேட்க தோணுகிறது. If you read chapters 4 and 5, we can understand these two offerings are similar offerings. பாருங்கள், 4-5 அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள், இந்த பலிகள் எல்லாம் ஒன்று போல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். But there is a small difference. ஆனால் கொஞ்சம் வித்தியாசத்தை நாம் அதுல பார்க்கலாம். In trespass offering, offerer has to pay the penalty of the crime he committed. பாருங்கள், குற்ற நிவாரண பலி செலுத்தும் பொழுது அதற்குரிய கிரயத்தையும் அவர் சேர்த்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பலியோடு அவர் செலுத்த வேண்டும். In other words, trespass offering is an offering where atonement and restitution are coming together. பாருங்கள், இந்த குற்ற நிவாரண பலிக்கு என்ன வருகிறது என்று சொன்னால் அவர் கட்டாயம் அந்த பலிக்குரிய அந்த பலி முறையை அவர் செலுத்தி தீர்க்க வேண்டும் என்கிற அந்த ஒரு காரியம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். What is the meaning of that? அந்த பலி செலுத்துவது என்றால் என்ன? The meaning of trespass offering is that the offerer has to pay the penalty for the sins he committed, if there are penalties. அவர் என்ன குற்றம் செய்திருக்கிறாரோ அந்த குற்றத்திற்கு ஏற்றதான அந்த விலை கிரயத்தையும் அவர் என்ன செய்தாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பலியோடு கூட அவர் செலுத்தி ஆக வேண்டும். That is the difference between sin offering and trespass offering. இந்த பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். For example, if a man beat a donkey, if the donkey die, the man has to offer a sacrifice plus pay the penalty or the price of that donkey to the master. பாருங்கள், ஒரு நபர் ஒரு கழுதையை அடித்து கொண்டு விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் பலியும் செலுத்த வேண்டும், அந்த கழுதைக்குரியதான அதற்குரிய அந்த விலை கிரயத்தையும் அவர் செலுத்த வேண்டும். Because he has destroyed the animal of his neighbor, he has to offer a sacrifice and he has to pay the penalty, that is a trespass, restitution for what he has committed.
பாருங்கள், இந்த அயல் வீட்டுக்காரருடைய அந்த கழுதையை அவர் கொண்டு விட்டதுனால அதற்கு அவர் அந்த பலி செலுத்த வேண்டும். அதோடு கூட அவர் என்ன செய்திருக்கிறார், அதற்கு அந்த கிரமத்தை அவர் மீறி இருக்கிறதுனால அந்த குற்றத்துக்கான கிரயத்தையும் அவருக்கு கொடுத்தாக வேண்டும். Now, another important question that we all have. இன்னும் கூட நமக்கு ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. So many people give so many answers to this question. இந்த கேள்விக்கு அநேக பதில்களை இவர்கள் சொல்லுகிறார்கள். The question is, see, கேள்வி என்ன? all the 5 offerings fulfilled in the sacrifice of Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இந்த 5 பலிகளும் நிறைவேறி இருக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். How these 5 offerings are fulfilled? எப்படி இந்த 5 பலிகளும் நிறைவேறி இருக்கிறது? We have heard so many messages about that, so I am not coming to detail of that. இதற்கு இதுல அநேக செய்தி கேட்டிருக்கிறோம், அதனால இதனுடைய பெரிய விளக்கத்திற்கு நான் செல்லவில்லை. But the important question in that regard is, if it's all looking forward to Lord Jesus Christ, what is the importance of Old Testament sacrifices? அங்கே இவை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறது என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இதனுடைய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது? Why did a person need to sacrifice an offering in the Old Testament? ஏன் ஒரு நபர் பழைய ஏற்பாட்டிலே அவர் பலி செலுத்த வேண்டும்? Or in other words, when a person offer a sacrifice in the Old Testament, what happened? Did he receive forgiveness of sin? அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஒரு நபர் பலி செலுத்துவார் என்று சொன்னால் அவர் பாவ மன்னிப்பு கொள்வாரா? Look at Psalm 32. 32வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். Psalm 32 verse 1, very familiar verse to us. நாம எல்லாருக்கும் மிக அருமையாக தெரிந்த ஒரு வசனம் தான் 32 சங்கீதம் 32:1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பாவம் மூடப்பட்டதோ, sin is covered. பாருங்கள், பாவம் மூடப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is the truth in the Old Testament. அங்கே பழைய ஏற்பாட்டில உண்மை என்னவென்று சொன்னால் இதுவாகத்தான் இருக்கிறது. In the Old Testament, sin is covered, but in the New Testament, sin is done away. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில அந்த பாவமானது மூடப்பட்டது, ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அது பாவமானது தீர்க்கப்பட்டது என்று பார்க்கிறோம். What is the difference? அப்படியானால் அதனுடைய வித்தியாசம் என்ன? See, look at the tabernacle. பாருங்கள், ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள். In the tabernacle, in the most holy place, there is the Ark of the Covenant and the mercy seat. பாருங்கள், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்கே பேழையும் அந்த உடன்படிக்கை பெட்டியும் அதோடு கூட அங்கே அந்த mercy சீட்டும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். What do you see inside the Ark of the Covenant? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள நாம் என்ன இங்கு பார்க்கிறோம்? Look at inside the Ark of the Covenant, you see 3 things. பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக 3 காரியங்களை நாம் அதுல பார்க்கிறோம். Aaron's bedded rod, the pot of manna, and the tablets of stone tablets of 10 commandments. பாருங்கள், ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கிறது, அதோடு கூட மன்னாவும் இருக்கிறது, Stone tablets. அந்த நியாயப்பிரமாண கற்பலகையும் இருக்கிறது. See, these are the 3 things which are kept inside the Ark of the Covenant. பாருங்கள், அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிற அந்த 3 காரியங்களை நாம் அதுல பார்க்கலாம். And above this is mercy seat. பாருங்கள், அதற்கு மேலாக நாம் பார்க்கும் பொழுதுதான் கிருபாசனம் இருக்கிறது. What is the meaning of that? அப்படி என்றால் கிருபாசனம் என்றால் என்ன? These 3 things are covered by the mercy seat in the holy presence of God. பாருங்கள், மகா பரிசுத்த அந்த தேவனுடைய சமூகத்தின் மூலமாக இந்த 3 காரியங்களும் அந்த கிருபாசனத்தின் மூலமாய் மூடப்பட்டிருக்கிறது. What are these 3 things? இந்த 3 காரியங்கள் என்ன? Is representing the 3 sins of Israel.
இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த 3 பாவங்களை அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. rebellion, பாருங்கள், அவர்கள் மறுதலித்தது, unbelief, அவருடைய அவிசுவாசம், and the total sin, all other sins. அங்கே மற்ற அவர்களுடைய எல்லா பாவங்களும், That is doing against the commandment of God, all the sins. அங்கே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் செய்கிற எல்லா பாவங்களும். And these sins are covered by the mercy seat. பாருங்கள், இந்த பாவங்கள் எல்லாம் அந்த கிருபாசனத்தின் மூலமாக மூடி இருக்கிறது. What happened on the cross of Calvary? கல்வாரி சிலுவையில என்ன ஏற்பட்டது, என்ன நடந்தது? All these covered sins, Lord Jesus Christ carried away and nailed to his cross. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த எல்லா பாவங்களையும் அவர் அங்கே சுமந்து என்ன செய்தார்? அங்கே தீர்த்து விட்டார். John the Baptist said, "Behold the Lamb of God who carries away the sins of the world." பாருங்கள், யோவான் சாணகன் எப்படி சொல்லுகிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். In the New Testament, it is no more covered, it is carried away. பாருங்கள், புதிய ஏற்பாட்டில எந்த விதத்திலையும் மூடுவதில்லை, ஆனால் முற்றிலுமாய் அது நீக்கப்படுகிறது. To understand that, let me say a small example. நீங்க இதை புரிந்து கொள்வதற்காக நான் ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I was in Chennai for 14 years. 14 வருடங்கள் நான் சென்னையில் இருந்தேன். Now for last 5 months I am in Abu Dhabi. இப்பொழுது 5 மாதங்கள் நான் அபுதாபியிலே இருக்கிறேன். And there is a small difference in the processing of the waste. அதாவது அந்த வேஸ்டை ப்ராசஸிங் பண்ணுகிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. In Chennai, we used to wait for the person to come and collect the waste. பாருங்கள், நாம் வைத்திருக்கிற குப்பைகள் எல்லாம் நாம் போடுவதற்கு என்று சொல்லி என்ன செய்வோம்? அவர்கள் வந்து நம்மிடத்துல வாங்க வரை காத்து கொண்டிருப்போம். Every once in 2 days he will come and put the whistle. பாருங்கள், 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து என்ன செய்வாங்கன்னா விசில் அடிப்பாங்க குப்பைக்காரங்க வந்து. When we have waste in our house, what we do? We tie and keep in a corner. பாருங்கள், நாம் என்ன செய்வோம்? குப்பைய அதை நிறைஞ்சுன்னா கட்டி ஒரு மூலையில வச்சிருப்போம். Why? ஏன்? If open and keep for 2 days, sometime it will come the stinking smell. அப்படி 2 நாள் வச்சிருந்தேன்னா ஒரு சில நேரத்துல குப்பையை அந்த அங்க நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும்ல. Especially when we have fish or something like that, definitely it gives so much stinking smell. கட்டாய மீன் போன்ற காரியங்கள் நான் செய்திருப்போம் என்று சொன்னால் அது அந்த ஸ்மெல் வரத்தான் செய்யும், நாற்றம் வரத்தான் செய்யும். We tie in a cover and keep outside or somewhere in the corner. எங்கேயோ ஒரு வெளியிலயோ அல்லது ஏதோ ஒரு மூலையில நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் அதை கட்டி வைத்து விடுவோம். Sometimes the dustbin collector, he will not come in the proper time. He comes in once in 1 week or something like that. ஒரு சில நேரத்துல அந்த குப்பைக்காரங்க அந்த முறைப்படியாக கூட வருவதில்லை, ஒரு வாரத்துக்கு கூட வராமல் போகிற இது கூட உண்டு. So we tie and we keep and we wait for them. அதை என்ன கட்டி வச்சுட்டு அவங்க வருகைக்காக நாம் காத்து கொண்டே இருப்போம். But when I came to Abu Dhabi, ஆனால் அபுதாபிக்கு வந்த பிறகு the flat that I am staying now, இப்பொழுது நான் தங்கி கொண்டிருக்கிற அந்த அபார்ட்மெண்ட், அந்த பிளாட்டை பார்க்கும்போது there is an option. அங்கே நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து அங்க இருக்கிறது. See, I have shown in this picture. பாருங்கள், நான் இப்படி உங்கள்ட்ட அந்த படத்தை காட்டி பாருங்களேன். There is a dust box or a dust point near to my door. I can open that door and put the waste. It will go directly down the dustbin. நான் இங்க பாருங்க, அந்த குப்பை போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. அதுக்குள்ள போட்டேன்னா அது எங்க குப்பை போகுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடும். No need to tie and keep. Just put the dustbin in a cover and put inside. அதாவது பையில போட்டு கட்டி ஒரு மூலையில வைக்க வேண்டாம். ஆனா அந்த குப்பையை இந்த இடத்துல போட்டா போதும், அது போக வேண்டிய இடத்திற்கு போய்விடும். Anytime dust comes, I put inside, it will go. எல்லாம் குப்பை வருகிறதோ அந்த நேரத்துல எல்லாம் அதை நான்
அதற்குள்ளாக போட்டு விடுவேன், அது போய்விடும். You know why? Because they have built like that. காரணம், அவர்கள் கட்டி இருக்கும் போதே அவர்கள் அப்படித்தான் கட்டி வைத்திருக்கிறார்கள். This is the same thing happened. This is the same thing happened with the sacrifice of Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலி மரணத்திலையும் கூட இதேதான் நடந்திருக்கிறது. All sins only covered by the Old Testament sacrifices. பழைய ஏற்பாட்டு பலிகள் மூலமாக எல்லா பாவங்களும் மூடப்பட்டு கொண்டுதான் இருந்தது. Old Testament people, they were covering and covering and covering and waiting for the one who will carry away. அவர்கள் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் மூடப்பட்டது. ஒரு நாள் அது நீக்கப்படும் வரையாக அது மூடப்பட்டு கொண்டேதான் இருந்தது. They were all looking for that person who will come and carry away the sins. அங்கே அந்த பாவத்தை முழுமையாய் நீக்கி போடக்கூடிய வருகிறவரை குறித்தவர்கள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். That's why John the Baptist said, behold the Lamb of God who carries away the sins of the world. அதனால்தான் யோவான் சானகன் இப்படியாக சொன்னார், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். All our sins were laid upon him. நம்முடைய எல்லா பாவங்களும் அவர் மேல் வைக்கப்பட்டது. Not only our sins, the sins of the New Testament saint, even all the sins which were covered in the Old Testament was laid upon the Lamb of God, Jesus Christ. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு அந்த விசுவாசிகளுடைய மூடப்பட்ட அந்த பாவங்கள் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விசுவாசிகளுடைய பாவங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைக்கப்பட்டது. And he carried our sorrows and our sins and walked to the Mount Calvary. அவன் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாவங்களையும் சுமந்து கொண்டு அவர் கல்வாரி சிலுவைக்கு அவர் சென்றார். On the way from Gabada to Golgotha, so many times he fell down on the way. பாருங்கள், அவர் கொல்கதாவுக்கு போகிற அந்த வழியில அவர் அநேக முறை அவர் விழுந்தார். You know why? ஏன்? He was carrying the burden of the whole sins of the world. அங்கே உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து கொண்டு சென்றதுனால்தான் அவர் விழுந்தார். Today he has completed that. On the Calvary he has completed. He said, it is finished. Tetelestai. அங்கே பாருங்கள், அவர் இப்படி சொன்னார், அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் அவர் தீர்த்து விட்டார். Today he has opened a way for the forgiveness of sin. இப்பொழுது பாவம் மன்னிப்புக்கான அவர் வழியை அவர் திறந்து விட்டார். Today you and me no need to cover our sins. இப்பொழுது பாவத்தை நாம் மூட தேவையில்லை. Today you and me no need to offer any sacrifices. நீங்களும் நானும் இப்பொழுது எந்த விதமான பலி செலுத்த தேவையில்லை. I mean animal sacrifices we no need to do because the sins are done away on the cross of Calvary. இப்பொழுது நாம் என்கிற அந்த ஒரு பலி செலுத்த தேவையில்லை. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பலியையும் சிலுவையில் அவர் செய்து முடித்து விட்டார். All the work is completed on Calvary. அவர் கல்வாரி சிலுவையில எல்லா காரியங்களையும் கிரியைகளையும் அவர் செய்து முடித்து விட்டார். Today a way is opened. இப்பொழுது ஒரு வழியானது திறந்திருக்கிறது. You know what is the way? என்ன வழி அது? Lord Jesus Christ said, I am the way. நானே வழி என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். We know today for forgiveness of sin we no need to wait for a person. இப்பொழுது பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி ஒரு நபர் வர நம்ம காத்திருக்க தேவையில்லை. We no need to wait for a church. ஒரு சபை வர தேவையில்லை. We no need to wait for a pastor. ஒரு பாஸ்டர் அவருக்காக காத்திருக்க வேண்டியது தேவையில்லை. You know why? Today sin, for the forgiveness of sin a way is opened. ஆனால் இப்பொழுது பாவம் மன்னிப்புக்கு என்று சொல்லி ஒரு வழியானது திறந்தே இருக்கிறது. That way is Lord Jesus Christ himself. அந்த வழி வேறு யாரும் அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Tonight, anyone listening to us who has not come to this forgiveness, this way, I am telling that he is the way, there is no other way. இங்கே யாராவது அப்படி இன்னும் விசுவாசத்துக்குள் வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த பாவ மன்னிப்பு பெறுவதற்கு
இந்த இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார். The writer of the epistle of Hebrews says, we have a boldness to approach the throne of grace today by the blood of Lord Jesus Christ. இப்பொழுது எபிரேயர் எழுத்தாளர் இப்படி சொல்லுகிறார், கிருபாசன தண்டையில கிட்டி சேர்வதற்கான ஒரு பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். We have come near to the throne of grace. நாம் இப்பொழுது கிருபாசன தண்டையில வரும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். Today our sins are not covered. இப்பொழுது நம்முடைய பாவமானது மூடப்படவில்லை. Our sins are done away. நம்முடைய பாவமானது இப்பொழுது நீக்கப்பட்டு விட்டது. Oh, what a blessed people we are today. இந்த நாட்கள்ல நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்று சொல்லி பாருங்கள். Look at Psalm 32. Psalmist David says, blessed are those whose sin is covered. பாருங்கள், இந்த 32வது சங்கீதத்துல இந்த சங்கீதக்காரன் இப்படி சொல்லி, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். Those sins are covered, they are blessed. அங்கே எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். But today our sins are done away, our sins are removed, our sins are taken away. How much blessed people we are in God's presence. பாருங்கள், இப்பொழுது நம்முடைய பாவமானது முழுவதுமாக இது நீக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நீங்கள் நான் எவ்வளவு பாக்கியவான்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். He is the Lord Jesus Christ is the fulfillment of the Old Testament sacrifices. பழைய ஏற்பாட்டினுடைய பலியினுடைய முழு நிறைவேறுதல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Today I know I need to offer a animal sacrifice. நான் இப்பொழுது ஒரு பலி செலுத்துவதற்கு என்று சொல்லி விலங்குகளை நான் பலி செலுத்த தேவையில்லை. But New Testament says, but there is needed a sacrifice. ஆனால் புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது, அங்கே கட்டாயம் பலி அவசியம் என்று சொல்லுகிறது. You know what is that sacrifice? அப்படியானால் அது என்ன பலி? Romans chapter 12 verse 1, Apostle Paul says, offer your bodies as a living sacrifice unto the Lord. இப்பொழுது ரோமர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். That is the offering that we need to do today. இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய பலி இதுவாகத்தான் இருக்கிறது. I must be sacrificed every day for the blessing of the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு நம்ம மகிமைக்காக நான் ஒவ்வொரு நாளும் என்னை நான் பலி செலுத்த வேண்டும். Let me come back to the book of Leviticus. இப்பொழுது லேவியராம புத்தகத்திற்கு நாம் வருவோம். As I said, there are 5 offerings. நாம் ஏற்கனவே 5 பலிகளை குறித்து சொன்னோம். And the first one is the burnt offering. பாருங்கள், சர்வாங்க தகன பலிதான் முதல் பலியாக இருக்கிறது. When you come to Leviticus chapter 1 and verse 3, Leviticus chapter 1 verse 3, 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் verse 2, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது here one thing is very important. இங்கே ஒரு காரியமானது மிக முக்கியமானதாக இருக்கிறது. See here, when a man, it is individual sacrifice unto the Lord. பாருங்கள், இங்கே ஒரு மனிதன் அப்படியானால் ஒரு தனிப்பட்ட பலி செலுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. And he says also, when he brings, it is voluntary offering unto the Lord. பாருங்கள், அவன் செலுத்துவது என்று சொல்ல காரியம் இது இவன் தானாக முன்வந்து செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. My dear brothers and sisters, here the writer of book of Leviticus, Moses is talking about the voluntary offering with the people of Israel has to give to the Lord. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தானாக முன்வந்து பலி செலுத்த வேண்டும் என்கிற அந்த காரியத்தை குறித்து இங்கு சொல்லுகிறார். I don't have time to discuss all about this offering today.
இந்த நாள்ல எல்லா பலியையும் நமக்கு பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. I have taken only one point from all these offerings. பாருங்கள், இந்த எல்லா குறிப்பிலிருந்து ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம்தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். The one point I have taken from burnt offering is it is given completely unto God. பாருங்கள், இந்த சர்வாங்க தகன பலி என்று பார்க்கும் பொழுது அதுல ஒரு குறிப்பு, இது முற்றிலும் அங்கே கர்த்தருக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். In the burnt offering, no one else has a part. It is completely given to the Lord as a burnt offering. அங்கே சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் பொழுது இதுல எந்த ஒரு பங்கும் கிடையாது. அது கர்த்தருக்கே அது செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. My dear brothers and sisters, we have to give ourselves unto the Lord. நீங்களும் நானும் கர்த்தருக்கு என்று நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கொடுக்க வேண்டும். We have to give ourselves as a living sacrifice unto the Lord. நீங்களும் நானும் நம்மை ஜீவ பலியாக அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். Apostle says in Epistle of Hebrews that is acceptable. It is blessed sacrifice. பாருங்கள், அது என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இது நீங்கள் செய்யக்கூடிய தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது அவருக்கு விருப்பம் உள்ளது என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியம் உள்ளது. We have to give ourselves unto the Lord. நாம் நம்மை அவருக்கு முற்றிலுமாய் நாம் கொடுக்க வேண்டும். In Leviticus chapter 1 verse 3, last part it says that he may be accepted by the Lord. பாருங்கள், கர்த்தருடைய சன்னிதானத்தில அவன் அங்கீகரிக்கப்படும்படி என்று 3 கடைசியில நாம் பார்க்கிறோம். We have to give to the Lord what we supposed to give. நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது எதவோ நான் அது அவரை கர்த்தருக்கென்று நாம் கொடுத்து விட வேண்டும். That we know that today what we need to give is ourselves. We need to give unto the Lord. நாம் கர்த்தருக்கு இப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மையே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். Not only that, we need to give what we have unto the Lord. நாம் கொடுக்க வேண்டியது அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. What we have unto the Lord we also need to give. நாம் கர்த்தருக்கு என்று அதை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். Look at these two things. நாம் இந்த ரெண்டு காரியத்தை கொஞ்சம் பாருங்கள். I have to give myself unto the Lord. நான் என்னையே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். Second, I have to give what I have unto the Lord. நான் எனக்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதையும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். Remember the rich man came to the Lord and said, Lord, I want to follow you. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் சொன்னார், ஆண்டவரே நான் உம்மை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். Oh, I want to give myself for you. ஆண்டவரே என்னையே நான் உமக்கு கொடுக்க வேண்டும், கொடுக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். And Lord Jesus Christ asked, before you become my disciple, he asked so many questions. Do you do this? He said, yes, everything I do. அங்கே அந்த ஐஸ்வர்யவானிடத்துல ஆண்டவர் இதை செஞ்சையா அதை செய்தையா என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கேட்டார். And finally he asked, you go and sell what you have and come and follow me. அவர்கிட்ட கடைசியா சொன்னார், ஒன்றதுக்கு என்ன இருக்கிறதோ அதை வித்துட்டு அதுக்கப்புறம் என்னிடத்துல வா என்று சொல்லி சொன்னார். The following Lord Jesus Christ is not just I gave myself, is also included I give what I have unto the Lord. முதலாவது நாம் நம்மை கொடுத்திருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, நமக்கென்று எதெல்லாம் இருக்கிறதோ அதையும் கர்த்தருக்கு என்று சொல்லி என்பதை நாம் நினைக்க வேண்டும். Definitely we know that first we have to give ourselves, that is most important. கட்டாயம் நாம் நம்மை முதலாவது கொடுக்க வேண்டும், அது மிக முக்கியமானதுதான். But we have to give what we have also unto the ministry of the Lord, unto the Lord. கர்த்தருடைய ஊழியத்திற்கு கர்த்தருக்கு என்று சொல்லி நம்மிடத்தில் என்ன எவைகள் இருக்கிறதோ அவைகளையும் நாம் கொடுக்க வேண்டும். In the book of Malachi, the people were not giving unto the Lord what they supposed to give unto the Lord. அங்கே மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு என்று எவைகளை கொடுக்க வேண்டுமோ அவைகளை கூட அவர்கள் கொடுக்கவில்லை. And Lord God said through Malachi, you are robbing God. நீங்க அதிலே மல்கியாவுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவார், நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள், கொள்ளையடிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். You are robbing God. What supposed to go to the Lord, you are keeping for yourselves.
அதாவது கர்த்தருக்கென்று எதை கொடுக்க வேண்டுமோ அதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்று சொல்லி நீங்கள் அங்கே வஞ்சித்து வைத்துக் கொள்ளுகிறீர்கள், ஏமாற்றி வைத்துக் கொள்ளுகிறீர்கள். What is happening today? இந்த நாட்கள்ல என்ன நடக்கிறது? The time that I should give to my Lord, I am sitting in front of computer and TV and spending for my bodily pleasure. பாருங்கள், நான் கர்த்தருக்கென்று ஒரு நேரம் கொடுக்கணும். அந்த நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறோம்னா, ஒருவேளை டிவிக்கு முன்னதாக வரது கம்ப்யூட்டருக்கு முன்னதாகத்தான் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். The time that I should give unto the money that I should give unto the Lord, I am spending for myself. கர்த்தருக்கென்று நான் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கூட நான் என்ன எதற்காக செலவழிக்கிறேன், எனக்காக நான் அதை செலவழிக்கிறேன். So many examples I can say, but I am not coming to detail of that. What we need to give, we have to completely give to the Lord. நாம் எவைகளை கொடுக்க வேண்டுமோ அவைகளையும் கர்த்தருக்கு நாம் முழுமையாய் கொடுக்க வேண்டும். The Ananias and Sapphira, they brought to the Lord, but they did not bring completely. பாருங்கள், அனனியா சப்பீராவும் கர்த்தருக்கு கொண்டு வந்தார்கள், ஆனால் அவர்கள் முழுமையாய் அங்கே கொண்டு வரவில்லை. They were rejected. அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். My dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let us give ourselves as a living sacrifice unto the Lord. நாம் நம்மை ஜீவ பலியாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். Chapter 2 of Leviticus, we have meal offerings. பாருங்கள், 2வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது நாம் போஜன பலியை குறித்து நாம் பார்க்கிறோம். What is the meaning of meal offering? அப்படி போஜன பலி என்று சொன்னால் என்ன? There we can see it is only the bloodless offering offered by the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் இல்லாத ஒரு பலி செலுத்தினார்கள் என்று சொன்னால் அது இந்த பலிதான். Let me take one important factor from there. இதில் நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். Here in Leviticus chapter 2, there you can understand a big portion from the meal offering is given to the priests. பாருங்கள், இந்த போஜன பலியினுடைய ஒரு பங்கானது அது ஆசாரியருக்கு கொடுக்கப்படும். See, first offering completely given to the Lord. பாருங்கள், முதல் பலியானது முழுமையாய் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டது. And second offering, meal offering, there must be a part given to the servants of the Lord. பாருங்கள், இங்கே அந்த ஒரு பங்கானது அது தேவனுடைய ஊழியர்களுக்கு அங்கே கொடுக்கப்படுகிறது. In giving, second most important people are God's servants. பாருங்கள், கர்த்தருக்கு கொடுக்கிறது 2வது நாம் தேவ ஊழியக்காரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Our time by praying for them. நேரத்தை கொடுத்து நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். Our money by meeting their needs, physical needs. அவர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளுக்கு நாம் அவர்களுக்கு நம்முடைய பணத்தை நாம் கொடுக்க வேண்டும். By giving them moral support. நம்முடைய உடல் சம்பந்தமான உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்வது. In so many ways we have to honor the servants of the Lord. நாம் அநேக வழிகளிலே தேவ ஊழியக்காரர்களை நாம் உதவி செய்ய வேண்டும். Let us read the 2 verses in 1 Corinthians 9 verse 11 and Galatians 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11வது வசனம். நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? Because we have given you spiritual blessing, you have to give us physical blessing, says Apostle Paul himself. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மை அல்லது ஆவிக்குரிய காரியங்களை விதைத்திருக்கிறோம், நீங்கள் உங்களுடைய சரீர நன்மைகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். Look at Galatians 6:6. கலாத்தியர் 6:6 கூட நான் வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனம். மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளும் பகிர்ந்து கொடுக்க கடவன். You have to give in all the blessing you have to give to the one who teach you God's word. கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு உங்களுடைய சகல ஆசீர்வாதத்திலையும் நீங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். It's a time to examine ourselves. இது நம்மை நாமே சோதிக்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாய் இருக்கிறது. We are in pandemic days.
நாம் இப்பொழுது இந்த தொற்று காலத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். Today churches are not having any physical services. அங்கே சபையில எந்த விதமான நேரடியான ஆராதனைகள் கூட்டங்கள் இல்லை. So many evangelists, so many God servants are affected. பாருங்கள், அநேக தேவ ஊழியக்காரர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். I can personally say I am not affected, maybe because I am here in Abu Dhabi. ஒருவேளை நான் அபுதாபியில இருக்கிறதுனால நான் பாதிக்கப்படாமல் இருக்கிறேன். But I know so many evangelists in India. They are really ஆனால் affected. உண்மையில இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேக ஊழியக்காரர்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். We need to support. That's a second way God is asking to give today. The sacrifice is pleasing to the Lord is give to God's servants. அங்கே இரண்டாவது வழியில தேவனுக்கு பிரியப்படுத்துகிற பலி அது எப்படி என்று சொன்னால் அது தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறதாக இருக்கிறது. Let me come to the third thing. அங்கே மூன்றாவதற்கு நாம் வருவோம். There we can see peace offering or fellowship offering. பாருங்கள், சமாதான பலி அல்லது இது ஐக்கிய பலியாக இருக்கிறது. Let me bring one important aspect from here. அங்கே இதிலிருந்து ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். This is the offering where the offerer can also take part. Offerer can also eat the offerings. பாருங்கள், இந்த பலியில அந்த பலி செலுத்துகிறவரும் கூட அந்த பலியை அவர் புசிக்கக்கூடிய ஒரு பங்கு அவருக்கு கிடைக்கிறது. He has to offer with his family or his household. பாருங்கள், அவர் தன்னுடைய குடும்பத்தோடு கூட இருக்கிறவர்களோடு கூட அந்த பலியை அவர் செலுத்த வேண்டும். Or he has to eat with his neighbors. அல்லது அயல் வீட்டுக்காரரோடு கூட சேர்ந்து அந்த பலியை அவர்கள் புசிக்கலாம். So he has a part. The offerer has a part in this offering. இந்த பலிகளை மாத்திரம் அது யார் அந்த பலியை கொடுக்கிறார்கள் அவர்களுக்கும் அதுல பங்கு இருக்கிறது. This is a third important sacrifice where a believer need to share what he has with others, with our family, with the neighbors and with others. பாருங்கள், இங்கே இந்த மூன்றாவது பலியை கொடுத்து பார்க்கும் பொழுது அவர் தன்னிடத்துல இருக்கிறதை தன்னுடைய குடும்பத்தாருக்கும் அயல் வீட்டாருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதை நாம் இங்க பார்க்கிறோம். We believers, we fail in this regard. பாருங்கள், இந்த காரியத்துல நாம் தோற்று போனவர்களாகத்தான் இருக்கிறோம். Lord Jesus Christ said, love your neighbors. பாருங்கள், நாம் வேத வசனத்துல வாசிக்கிற நம்முடைய அண்டை வீட்டாரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். When our neighbors are suffering, we cannot say they are not believers, so I will not help. நான் என்னுடைய அயலார் விசுவாசியா இல்லாததுனால நான் உதவி பண்ண மாட்டேன் என்று சொல்ல முடியாது. We have to the neighbors. That is the greatest commandment of the Old Testament set by Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால அங்கே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு கட்டளையாக இந்த கட்டளையானது இருக்கிறது. So many people are suffering in this pandemic. இந்த தொற்று காலங்களில் அநேக ஜனங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Lord has made us alive on the face of the earth. இந்த பூமியில நீங்களும் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி உயிரோட வைத்திருக்கிறார். You know why? To extend hands toward those who are suffering. யாரெல்லாம் அங்கே கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதற்காகத்தான். My time has come to an end. என்னுடைய நேரமானது முடிய போகிறது. I'm going to close here. நான் இப்பொழுது இங்கு முடிக்க போகிறேன். Look at these three offerings. பாருங்கள், இந்த மூன்று இந்த பலியை பாருங்கள். What we have to give to the Lord in relation to a believer. அங்கே ஒரு விசுவாசிக்கு நாம் என்ன காரியத்தை நாம் கொடுக்க வேண்டும்? In relation to my Lord Jesus Christ, he has completed everything that as a fulfillment of the Old Testament sacrifice. பழைய ஏற்பாட்டு பலியின்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார், தீர்த்து விட்டார். It is finished. எல்லாம் முடிந்து விட்டது. In the same way, we believer also given a responsibility. ஆனால் விசுவாசிகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கூட பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Number one responsibility toward our God. அங்கே முதலாவது பொறுப்பு அது தேவனோடு கூட சம்பந்தப்பட்டிருக்கிறது. Second, responsibility toward the servants of the Lord.
இரண்டாவது நம்முடைய பொறுப்பு தேவனுடைய ஊழியக்காரர்களை பொறுத்ததா இருக்கிறது. And third, responsibility toward all other believers and neighbors and all other people. மற்ற விசுவாசிகளை அல்லது மற்ற இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக மூன்றாவது இருக்கிறது. God is the light. Our Lord is the light to the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் ஒளியாய் இருக்கிறார். When there is darkness, the light becomes important. பாருங்கள், இருட்டு எங்க இருக்கிறதோ அங்கு கட்டாயம் வெளிச்சம் அவசியமாய் இருக்கிறது. There are so much darkness around us today. இப்பொழுது நம்மை சுற்றிலும் அநேக இருள் இருக்கிறது. And the Lord has given us light. உங்களிடத்தில் என்னிடத்தில் அவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். How much we are shining unto the Lord. நாம் கர்த்தருக்காக எவ்வளவு பிரகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். Let us all examine our lives tonight. இந்த நாளில நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி அல்லது பரிசோதித்து நாம் பார்ப்போம். Our Lord has paid it all. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் கரையம் கொடுத்து தீர்த்து விட்டார். Today no more covered. It is done away. இப்பொழுது மூடப்படுகிறதல்ல, எல்லாம் நீக்கப்பட்டு விட்டது. Let's come closely, boldly to the throne of grace. நாம் தேவ சமூகத்துல மிக நெருக்கமாய் தைரியமாய் இந்த கிருபாசன தண்டைக்கு நாம் நெருங்குவோம். Let's give ourselves unto the Lord. நாம் நம்மையே கர்த்தருக்கு முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். May the Lord bless us by these words. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Thank you, Brother Manoj Matthew from Abu Dhabi, for God has enabled you to speak on the significance of Levitical sacrifices in New Testament. So how we can apply the Levitical sacrifices? We have seen the three important sacrifices. The first three sacrifices, the first being the burnt offering, then the meal or the grain offering, then the third, the peace or fellowship. So in this, all the three, the responsibilities of us, of how we should have the responsibilities to the believers, to the servants of God, and to everyone as we come into this service of Christian fellowship with one another. So we have seen that in the Old Testament, the sins are closed, covered. But in the New Testament, our Lord Jesus Christ has carried away our sins. In the Old Testament, when one offers a sacrifice, as these we have seen in the Levitical books, that the sins are covered. That's all. And but in New Testament, all our sins are totally taken away and carried away by our Lord Jesus Christ. What a privilege we have as a New Testament believer. What more do we want? Our Lord has told to this world, it is finished, totally, completely. There's nothing left. So let us praise God for the message, for the Bible study that has come to us even this evening time, this 278th Kodambakam Zoom Bible study meeting. I thank and praise God for Manoj Matthew from Abu Dhabi for bringing the word to our hearts in the strength of the Lord. May the good Lord continue to use him and bless him abundantly in the days to come. Wherever he is, right now he is in Abu Dhabi. May the blessed Lord continue to bless him as he carries the word of God along with him. We also thank Brother Enoch from Chennai, Thiruvanmiyur Assembly, for having translated the Bible study from English to Tamil. We thank him also for having come in and enable this Bible study to be a blessed. Thank you, brother. May the good Lord be with you. We praise God along with you for the translation you have done. May the blessed Lord be with you. Now we thank Brother Lavin Thomas for joining in and being a part of the Kodambakam Zoom Bible study meeting.
from Chennai, Thiruvanmiyur Assembly. We praise God for him also having sang the two songs, the Tamil songs. May God bless him abundantly as he carries the ministries in the strength of the Lord. May the good Lord use him wherever he goes. We also thank the believers who have prayed. Continue to may the good Lord continue to be with them also, and all the participants who have joined this evening time in YouTube as well as in live stream as well as in the Zoom room. May the blessed Lord be with all the participants as you listen day by day, every evening after evening. The word of God, may the word of God strengthen you and bring a new light in your hearts and make you more stronger in the days to come in the Lord. So now we are going to close the meeting. We have this Thursday at the meeting, and there's coming Thursday from Vijay Roberts, Canada. He will be joining us, God willing. It will be a Thanksgiving meeting for the 1 year that we have completed. May all of you join and be blessed to this meeting. Now we are going to close with the word of prayer. I request brother from Kodungayur Christian Assembly, Brother Ebenezer, Evangelist Ebenezer, to close the meeting with a word of prayer and benediction. Over to Kodungayur Christian Assembly in Chennai, Evangelist Ebenezer, to close the meeting with the word of prayer and benediction. Over to Kodungayur. Okay. அன்புள்ள பரலோகபுரம் பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்களுடைய கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களை கண்ணின் மூலம் போல பாதுகாத்து ஸ்தோத்திரம். இப்போது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த Zoom மூலம் அநேகராக கூடி ஆண்டவரே பாடி துதிக்கவும், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். பழைய ஏற்பாடு காலத்திலே கண்டிப்பாக பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு நபரும் கர்த்தாவே பலி செலுத்த வேண்டும். அந்த பலியை பூரணமாக செலுத்தி முடிக்க வேண்டும். அந்த பலியினாலே பாவங்கள் அது மூடப்பட்டதே மாத்திரம், ஆனால் அது மன்னிக்கப்படவில்லை, படவில்லை என்று நாங்கள் கேட்டோம். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஆண்டவரை பலியாகி எங்களுடைய பாவத்தை எல்லாம் நீர் எடுத்து போட்டு மன்னித்தீர். இல்லையா, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இனி நாங்கள் பலி செலுத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாங்கள் எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து உமக்கென்று நாங்கள் வாழ வேண்டும். அனுதினமும் எங்களை முற்றிலுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டோம். கர்த்தாவே, நாங்கள் கர்த்தருக்காக எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்க எங்களுடைய நேரம், எங்களுடைய பணம், எங்களுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உள்ளதிலையும் எங்களுக்கு உள்ளதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். எங்களையே நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உம்முடைய ஜீவனையும் உம்முடைய ஒளியும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம். உமக்காக நாங்கள் ஷைன் பண்ண, உமக்காக நாங்கள் பிரகாசிக்க எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபை தாரும். இந்த Zoom ஊழியத்தை கிட்டத்தட்ட 1 வருடமாக நடத்த ஆண்டவரே குடும்பம் சபைக்கும் சந்தோஷப்பதற்கும் பெரிய கிருபை செய்திருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த கொரோனா காலம் ஆண்டவரே எப்பொழுது முடிவடையும் தெரியவில்லை. அதுவரை நடத்தி இது அநேகர் பிரயோஜனமாக அமைய, அநேகர் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யணும். அதாவது மனோஜ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு கொடுத்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, எங்களுக்கு அருமையான டிரான்ஸ்லேஷன் பண்ணவும் ஆண்டவரே, அவருக்கு ஏனோக்கு பிரதர் கொடுத்த எல்லா கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிக நன்மை எல்லாமே சொல்றோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining. Thank you, Brother Ebenezer, for the closing prayer. Now we are closing here. May the good Lord be with all of us. Please stay home and stay safe. God bless. God willing, we shall see tomorrow evening at 6:45. Till then, may the blessed Lord be with all of us. God bless.